அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைத்து சுவைக்க ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ் வித் சிக்பீஸ் அண்ட் எக்ஸ். ஸோ இதுக்கு நான் பூசணிக்காய், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த பூசணிக்காய் தோல் எடுத்துட்டு, அதே போல் கேரட், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் தோல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். பீட்ரூட்டை மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் லேசாக வேக வச்சு அதை தோல் எடுத்து பயன்படுத்த போகிறேன். ஸோ இந்த காயெல்லாம் வெட்டி ரெடி ஆனதும் அதை ஒரு அவன் ட்ரேயில் போட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, மிளகு, சீரகத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதோட ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி இதெல்லாம் நல்லா கலந்து நம்ம ப்ரீ ஹீட்டட் அவனில் குக் பண்ண போகிறோம். ஸோ அவன் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதும் 180 டிகிரிஸில் இந்த காயை அதில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் டைம் இந்த பீட்ரூட்டையும் இந்த மாதிரி தோல் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு சிக்பீஸ், கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ முட்டைக்கு மட்டும் தனியாக ஒரு பேனில் ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து இந்த வெட்டி வச்ச அந்த மஞ்சள் கரு அந்த மிளகாய்த்தூளில் படுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த காயும் நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் ஒரு சர்விங் பவுலில் போட்டுட்டு நீங்கள் பீட்ரூட், சிக்பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த முட்டையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஒரு சுலபமான ரெசிபி. காய் வச்சது தான் டைம் எடுக்கும். அதர் தென் தட் வெரி சிம்பிள். நீங்களும் சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.